ரசூலுல்லாஹ் ஒரு இடத்திலே இருக்கிறார். அந்த நேரத்தில் யஹூதிகள் கொஞ்சம் பேர் இலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் யஹூதிகள் கொஞ்சம் பேர் வந்து, யா அபுல் காசிம், அபுல் காசிமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னா நஸ்அலுக அன் ஹம்ஸத்தி அஷ்யா, நாங்கள் உங்களிடத்தில் 5 விடயத்தை பற்றி கேள்வி கேட்போம். அந்த 5 விடயத்தை பற்றியும் நீங்கள் எங்களிடத்தில் சொன்னால், நீங்கள் நபியாக இருந்தால் அந்த 5 விடயத்தை பற்றியும் பேசுவீர்கள், அதை பற்றி சொல்லுவீர்கள். அப்படி சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், உங்களை நாங்கள் நபியாக பின்பற்றுவோம் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போது அங்க வந்த அந்த யஹூதிகள் சொல்கிறார்கள், அக்பிர்னா அன் அலாமத்தின் நபி, நபியுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு நீங்க அறிவியுங்க அப்படின்னு. இப்ப நபி என்றால் அவருக்கு என்று அடையாளங்கள் இருக்கும். நீங்க நபி என்று சொல்றீங்க, உங்களை நாங்க நபி என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நபியுடைய அடையாளத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தனாமு ஐனாஹு வலா யனாமு கல்புஹு, நபி என்பவருடைய கண்கள் தூங்கும், அவருடைய கல்பு தூங்காது அப்படின்னாங்க. நபி என்றால் அவருடைய கண்கள் தூங்கும், ஆனால் கல்பு தூங்காது. ரசூலுல்லாஹ் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு வகி வரும். அப்ப ரசூலுல்லாஹ் தூக்கத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய வகியை சுமந்து கொள்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபி என்பவர் கண் தூங்கும், கல்பு தூங்காது அப்படின்னாங்க. அப்போது அந்த யூதர்கள் யஹூதிகள் கேட்கிறார்கள், அக்பிர்னா, எங்களுக்கு சொல்லுங்க, கைஃபத்து அன்னதுல் மர்அத்து வ கைஃபத்து தக்கரு, எப்படி ஒரு ஆண் குழந்தை அல்லது எப்படி ஒரு பெண் குழந்தை இந்த பூமியில் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு ஆணாக அல்லது ஒரு பெண்ணாக எப்படி பிறக்கிறார்கள் அப்படி என்று சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபடுகிற போது ஆணுடைய இந்திரியமும் பெண்ணுடைய இந்திரியமும் சந்திக்கிற நேரம், ஆணுடைய இந்திரியத்தை பெண்ணுடைய இந்திரியம் முந்திவிட்டால் அது பெண் குழந்தையாகவும், ஆணுடைய இந்திரியம் முந்திவிட்டால் அது ஆண் குழந்தையாகவும் பிறக்கும் அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த விதமான விஞ்ஞானமும் எந்த விதமான ஒரு ஆய்வும் இல்லாத காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆண் குழந்தை எப்படி பிறக்கும், பெண் குழந்தை எப்படி பிறக்கும் என்ற செய்தியை யூதர்கள் யகூதிகள் கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப திரும்ப கேட்கிறாங்க யகூதிகள், அக்பிர்னா மா ஹர்ரம இஸ்ராயீலு அலா நஃப்ஸி, இஸ்ராயீலை சேர்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு தானே ஹராமாக்கி கொண்ட ஒரு விடயத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அவர் பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்தவர் தானே. அப்ப கேட்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு தானே ஹராமாக்கி கொண்ட ஒரு விடயத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கீழ்வாத நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு மிகவும் விருப்பமான உணவு ஒட்டகத்துடைய பால். அவர் சொன்னாரு, இந்த நோய் எனக்கு குணமாகினால் நான் இந்த பாலை குடிக்க மாட்டேன் என்றார். அப்போது அவர் அந்த பாலையும் ஒட்டகத்துடைய இறைச்சியையும் தனக்கு தானே தடை செய்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது வந்திருந்த யகூதிகள், சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீர்கள் அப்படி என்று சொல்லிட்டு திரும்ப சொல்றாங்க, எங்களுக்கு சொல்லுங்க, அக்பிர்னா மா ஹாதர் ரஅஸ், இந்த இடி இருக்கிறதே, இந்த இடி முழக்கம் என்றால் என்னென்று சொல்லுங்க. நம்ம எல்லாம் யோசிக்காத ஒரு பகுதிகள் தோழர்களே, சிந்திக்காத பகுதிகள். அல்லாஹ்வுடைய நபிமார்களை பற்றி, வேதத்தை பற்றி, ஆண் பிள்ளையை பற்றி, பெண் பிள்ளையை பற்றி, இடியை பற்றி, மின்னலை பற்றி, முன்னால் உள்ள அந்த நபிமார்களை பற்றி அந்த சமூகம் கேட்ட கேள்விகள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்கும் மினல் மலாயிக்கத்தில்லா, மலக்குமார்களிலே, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களிலே ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த மேகத்துக்கு பொறுப்பான ஒரு வானவர் இருக்கிறார். அவருடைய கையிலே நெருப்பாலான ஒரு கைக்குட்டை இருக்கிறது. அல்லாஹு தஆலா
மேகத்தை எங்கு கொண்டு போக சொல்லி அவன் கட்டளையிடுகிறானோ அப்போது அந்த மேகத்தை தன்னுடைய கையில இருக்கின்ற கைக்குட்டையை கொண்டு என்ன செய்கிறார்? அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். அப்ப கேட்கிறாங்க, வார சத்தம் என்ன? அந்த சத்தம் தான் மேகம் திரட்டப்படுகின்ற கொன்று போகப்படுகின்ற சத்தம் தான் அந்த சத்தம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த யூதர்கள் யஹூதிகள் கேட்கிறாங்க, இப்ப நீங்க சொல்லுங்க எங்கள்கிட்ட, இந்த பூமியில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வானவர்கள் அவர்களுடைய வகையை கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நீங்கள் நபியாக இருந்தால் உங்களுக்குரிய வானவர் யார் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இந்த பூமியில் வகையை கொண்டு வருகின்ற வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனக்கு வகையை கொண்டு வருகின்ற வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போது அந்த யூதர்கள் சொல்றாங்க, காலு ஜிப்ரீலு தாலிகல்லதி யன்சிலு பில் ஹர்பி வல் கிதாலி வல் அதாபி அதுவுனா. ஓ ஜிப்ரீலா, அந்த ஜிப்ரீல் யுத்தத்தை மூட்டக்கூடியவர், கொல்லக்கூடியவர், கொலை செய்யக்கூடியவர், தண்டனைகளை கொண்டு வரக்கூடிய எங்களுடைய விரோதி, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள் அந்த யூதர்கள். இப்ப விளங்குதா? இந்த வானவர்களை இந்த பூமியில் வெறுத்து கொண்டு மறுத்து கொண்டு ஒரு கூட்டம் வாழ்ந்தது என்றால், யகூதிகள் வானவர்களை மறுத்து கொண்டு வெறுத்து கொண்டு அவர்களை தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு திட்டி தீர்த்து வாழ்ந்த ஒரு சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறது. அப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய 2வது அத்தியாயத்தின் 97வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். குல் மன் கான அதுவன் லி ஜிப்ரீல் ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹி முஸத்திகன் லிமா பைன யதைஹி வஹுதன் வபுஷ்ரா லில் முஃமினீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், யார் ஜிப்ரீலுடைய எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வும் எதிரிதான். ஜிப்ரீல ஒருவர் மறுத்துட்டார் என்றால் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிச்சயமாக ஜிப்ரீல் உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய வேதத்தை கொண்டு வந்து தருகிறார் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்தின் ஊடாக அந்த நேரத்தில் இறக்கி வைத்த வரலாறை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் வானவர்களை மறுப்பாராக இருந்தால், வானவரில் சந்தேகப்படுவாராக இருந்தால், வானவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று வாழ்வாராக இருந்தால் அவர் முஸ்லிமாக வாழ முடியாது. அவர் முர்தத்தாக காபிராக மாறிவிடுவார் என்பதை மறந்துவிடக்